எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலலாம் ஒரு நாள் நல்லா சிரிச்சுட்டோம் அப்டின்னா, எனக்கே அடுத்த டைம் பயம் வந்துரும். "ஐய்யய்யோ! நம்ம ரொம்ப சிரிச்சுட்டோமோ! அடுத்து அழப்போறோம்" அப்டின்ற மாரி. அது ஏன் நடந்துச்சு? நம்ம மைண்ட் ஏன் அப்டி ட்ரெயின் ஆச்சுன்னு எனக்கு இந்நாள் வரைக்கும் தெரியாது. பட் ஆனா நடக்கும். அத ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு 2, 3 சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன். ஸ்டெப் நம்பர் 1 நம்ம அத ஃபைட் பண்றதுக்கு பதிலா, அந்த நெகட்டிவ் தாட்ட அக்னாலெட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம பாஸ்ட்ல இந்த மாரி நடந்திருக்கு. அதனால இப்ப இந்த மாரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்டின்ற மாரி. ஸ்டெப் நம்பர் 2 நம்ம மைண்ட் வந்து ஒரு சேனல் மாரி. இப்ப நம்ம டிவில பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ல காமெடி ஓடும். இன்னொரு சேனல்ல ஸ்போர்ட்ஸ் ஓடும். இதே மாரி தான் நம்ம மைண்ட். இப்ப நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அத நெனச்சு அதுக்குள்ள ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா, அன்னைக்கு ட்ரிப் போயிருந்தோமே, அது எப்டி இருந்தது? நல்லா இருந்துச்சு இல்லையா? ஃப்ரெண்டோட சிரிச்ச மூமெண்ட் எப்டி இருக்கும்? இப்டின்ற மாரி நம்ம மைண்ட வந்து டக்குனு அந்த இத வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லையா, எதுவுமே இல்லன்னா இந்த ஸ்டெப் நம்பர் 3 ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, நல்லா தூங்கி, நல்லா எழுந்திரிங்க. நெக்ஸ்ட் டே வந்து பிரைட்டா இருக்கும். உங்க டிசிஷன் மேக்கிங்கும் சூப்பராவே இருக்கும். இப்ப நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே, உங்களுக்கு வந்து நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஈஸியாவும் இருக்கும். பட் ஆனா ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த டைம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாரி உங்களுக்கு வந்து எந்த ஸ்டெப்லாம் தெரியும், இல்ல நான் இந்த மாரி நெகட்டிவ்ல இருக்கும்போது இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.